அவன் செத்துட்டான்டா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம் ஸ்போர்ட்ஸ் சேனல். FIFA வேர்ல்ட் கப்பில் ரவுண்ட் ஆஃப் 32 நடந்துட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதை பற்றின ஹைலைட்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ எப்படியோ குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு, ரவுண்ட் ஆஃப் 32 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள வராங்க எதிர்பார்த்தோமா? நம்மளோட ப்ரெடிக்ஷன் போய் வைக்கலன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கல. சரியான சர்ப்ரைஸு. அவனுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபுட்பால் ஃபெடரேஷன்லேருந்து. எப்படியே கிளம்பி வாங்கடா ஊருக்கு, கமர்ஷியல் ஃப்ளைட்லேயே வாங்க அவங்களோட இதுவுமே கேன்சல் பண்ணி விட்டானுங்க. ஏதாவது வராத டீம் வரைக்கும் வந்திருக்கா அப்போ ரவுண்ட் ஆஃப் 32ல. கபடி வர்டெல்லாம் வந்துட்டு அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பு. அதுலேயுமே ஸ்ட்ரைட்டாக நாக் அவுட் வருது. அதுவும் செகண்ட் பிளேஸில் இதாகி வந்தது வந்து செம்ம ஷாக். என்னடா 3 பாயிண்ட் தான் எடுத்துருக்கானுங்க இவனுக்கு. அப்புறம் வந்தானுங்க பார்த்து செகண்ட் பிளேஸ். ஓ 3 பாயிண்ட் தான் செகண்ட் பிளேஸ் அவங்க டீமுக்கு குரூப்பில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் பண்ணாதனால அவங்களுக்கு செகண்ட் பிளேஸ் ஈஸியாக வந்துருச்சு. பட் ஆனால் 3மே ட்ரா எடுத்து வந்தது கபடி வர்டே தான் இது நினைக்கிறேன். வரையும் தோல்வியே இல்லை அவங்களுக்கு வேர்ல்டு கப். ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போய் வேர்ல்டு கப்பே ஜெயிக்கிறாங்களாம். வாய்ப்பில்லை. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடா vs சவுத் ஆஃப்ரிக்கா. எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான். கனடா உள்ளே வந்துடும் நினச்சோம். ஹோம் கிரவுண்ட், ஸோ ஹோம் டீமு. சரி எப்படியோ ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா வந்தது 2 பேருமே இதான் 3வது வாட்டி விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப்பு. ஸோ உள்ளே வந்த வரைக்கும் ஓகே. ஆனால் செம்மையாக டிஃபென்ஸ் பண்ணானுங்க. பொசிஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அவனுங்க ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான். கோல் அடிக்க ட்ரை உள்ள நிறைய கனடா ட்ரை பண்ணானுங்க. நல்ல கரெக்டாக எய்ம் தான். ஆனால் கோல் கீப்பர் தடுத்துரும், இல்லைனா லைட்டாக வெளில போய்டும். ஆன் டார்கெட்டு 7 டார்கெட் இருந்துச்சு. ஆன் டார்கெட்டில் அடித்தேன். இல்லை கனடாவுக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பொசிஷன் அதிகமாக வச்சுருந்தாங்க. கோல் சான்ஸாக வந்து பெருசாக இல்லை. கிரியேட் பண்ணல. ஓவராலே 2 ஷாட் தான் அடிச்சிருக்கானுங்க ஆன் டார்கெட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கனடா ஜெயிக்கும்னு நினச்சேன். ஜெயிச்சிரும். என்னவோ 1-0 2-0 ஏதோ ஒன்று ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு கோல் கோல் அது லாஸ்ட் மினிட் நல்ல எக்ஸ்ட்ரா டைம்லாம் போவேன். இதுக்கப்புறம் இந்த மேட்ச் எவ்வளோ நல்லா பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அல்ஃபோன்சோ டேவிஸ் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன். கொஞ்சம் டஃப் கொடுத்துருந்தா அவனுக்கு ஒரு கோல் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிறைய பால் பொசிஷன் இருந்துச்சு. ட்ரை பண்ணிக்கலாம். அடிச்சு எக்ஸ்ட்ரா டைம் பெனால்ட்டி. அதான் சொன்ன மாதிரி டைம் பார்க்குறது, மேட்ச் பார்க்குற டைம் தான் வேஸ்ட் ஆகிருக்கும் நம்மளுக்கு. சீக்கிரமா ரிசல்ட் கொடுத்துட்டீங்க, சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே, அடுத்த மேட்ச் வந்து ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ப்ரோ எனக்குலாம் ஜப்பான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டோன்னே எனக்குலாம் கஷ்டப்பட்டு வந்து ஓடி வந்து ஜப்பான் ஆக்சுவலி ஆமாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுல. என்னென்னமோ பண்ணியிருந்தானுங்க அவனுங்க டீமை. கோச்சுக்கு நிறைய மீம்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுருந்தாங்க. அதுவும் அனிமே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு நிஜமாலே அனிமையில் நடக்கிறதுலாம் நடக்குது, இந்த மாதிரி ஷாட் அடிக்கிறான் அந்த மாதிரி ஷாட் அடிக்கிறான். எனக்கு ப்ரோ ஆக்சுவலாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா சரி ஓகே மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போகும். அதே மாதிரி ஆக்சுவலி நம்ம யோசிச்சும் போதும் இந்த மேட்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். நல்லா எனக்கு என்ன பையனா வந்து எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஜப்பான் தான் டாமினேட் பண்ணாங்க. ஃபுல்லா பிரேசில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடி ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் பயங்கர கவுண்டர் அட்டாக்டிங் பயங்கரமா. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல பிரேசில் அதை எப்படி மாத்தி மொத்த ஸ்ட்ராட்டஜியும் மாத்தி எல்லாமே லாங் பாஸ் தான் உள்ள தூக்கி. ஆமா கோலுமே வந்துட்டு டிஃபெண்டர் தான், கேப்ரியல் தான் வந்து லாங் பாஸ் கொடுத்தான். அங்க இருந்து அடிச்சு எல்லாமே உள்ள தூக்கி போட்டு ஒரு கோல் அடிச்சது. வேலைக்காகல ஜூனியர் ஒரு கோல் எடுத்துட்டு போவான் ப்ரோ. அழகா ஃபேக் பண்ணி எடுத்துட்டு போவான். பார்ல பட்டு நான் கோல் போயிடுச்சுன்னு சேர்ல இருந்து எகிரி குதிச்சேன். பார்ல பட்டு விட்டு போகுது. அப்புறம் எனக்கு கடைசி 80 நிமிஷம் வரும்போதுல எனக்குலாம் சைலண்ட், ஃபுல் சைலண்ட். எப்பயாச்சும் நெய்மர் ஆச்சு இறக்குவாங்கன்னு பார்த்தா நெய்மர் எல்லாம் ஃபுல் மேன் மார்க் பண்ணி அவனை ஆடவே மேட்ச் ஃபுல்லா அவன் ஆடவே. ஆமா, வினிசியஸ் கிட்ட ஃபுல்லா நின்னுறானுங்க. யார்கிட்ட பால் பண்ணாலும் வந்துடுறானுங்க சுத்தி. பயங்கரமாச்சு. ஓகே, ஒரு ஆர்சனல் பிளேயர் வந்து ஒரு நல்ல ஹெட்ரு அந்த ஒரு ஆர்சனல் பிளேயர் வந்து அசிஸ்ட் கசிமரோ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இது அவன் கசிமரோ ஒன்று ட்ரை பண்ணான், ஹெட்டிங்கு பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ப்ரூனோ குமாரஸும் அடிச்சான், அதையும் பிளாக் பண்ணானுங்க. எல்லாம் ஹெட்டிங்கில் தான் ட்ரை பண்ணியிருந்தானுங்க. அதான் ஹெட்டிங்கில் தான் ஒரு நிறைய லாங்லேருந்து கிராஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால அப்படி ஒரு கோல் போச்சு. கடைசி 95வது நிமிஷத்துல ஒரு கோல். நல்ல அதுவும் அப்படிதான் இருந்துச்சு. போன உசுறு கொண்டு வந்துட்டானே.
நல்ல மார்டினெல்லி கோல், அதில் ஒரு சந்தோஷம். ஒரு அசிஸ்ட் பேர் ஒரு மட்டும் கோல் தான் அப்படின்ட்டு நெய்மர் வந்து இறக்கிருக்கலாம். இறங்கிக்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க என்ன கோல் தேவைப்படும் போது மார்டினெல்லியில் இறக்குறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆர்சனலுக்கு வந்து பெஞ்ச்லேருந்து வந்து ஒரு கோல் போட்டதுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவன் எப்பயுமே இருந்திருக்கான் மார்டினெல்லி. ஸோ அதே ரோலை வந்துட்டு பிரேசிலுக்குமே வந்து ஏன்னா கன்ஃபார்மாக அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு தெரியும். வினிசியஸ் ஜூனியருக்கு அந்த விங்கில் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்காது. ஆனால் பெஞ்ச்லேருந்து வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தா பக்காவாக பண்ணிட்டான். ஜாப் டன். நல்ல வேலை அடுத்த ரவுண்டுக்கு ரவுண்ட் ஆஃப் 16க்கு முன்னேறியாச்சு. அடுத்ததுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நார்வே கிட்ட எங்க அடி வாங்கிடுவோமோ அப்படின்னு. அதுக்கு நார்வே வரணும், அதுவும் இருக்கு. பார்ப்போம் அது பார்ப்போம். ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த எதுவுமே இதில் வந்து எக்ஸ்பெக்டே யாருக்கு பண்ணுமா எவன் இந்த வந்து கிவன் டேல அப்படிதான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் வந்துட்டு ஜெர்மனி வர்சஸ் பிரான்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடுத்த மேட்ச் எங்க போனானு காணாம போயிட்டானுங்க. ஜெர்மனி பெராகுவே எப்படி இருந்துச்சு? ப்ரோ சர்ப்ரைஸ் ப்ரோ, சர்ப்ரைஸ். சரியா சர்ப்ரைஸ் ஆகி Upset எனக்கு எனக்கு வந்து நான் மேட்சே பார்க்கல ப்ரோ. ஜெர்மனி ஜெயிச்சு வந்துருவானுன்னு நினைச்சிட்டு நான் கன்ஃபார்மாக ஜெயிச்சிடும். சரி இதுக்கு கஷ்டப்பட்டு நைட்டு சரி பார்த்து எவ்வளோ நான் வந்து கூகுள் போய் எவ்வளோ கோல் அடிச்சிருக்கானு தான் பார்க்க போனேன். எது பார்த்தா அவனுங்க இன்னும் காட்டுது. அதே என்ன நம்ம ஏதோ தப்பா இப்ப பார்க்குறோமா? ஏன்னா பரகுக்கு ஃபர்ஸ்ட் எவர் நாக் அவுட் ஸ்டேஜில் வின்னு. இது வரைக்கும் குரூப் ஸ்டேஜ் மட்டும் தான் தாண்டிட்டு இருக்கு. நாக் அவுட்ல கோல் அடிச்சது இல்லையா? ஆனா இப்ப அடிச்சது மொதல் கோலே அவனுங்களுக்கு பெரிய விஷயம். இதே ஆக்சுவலா இந்த ஜப்பான் பிரேசில் மேட்ச் மாதிரியே தான் இவனுங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சானுங்க. ஆனா ஜெர்மனி ஃபுல் டாமினேஷன்ல தான் இருந்தாங்க. ஆமா ஆமா ஆக்சுவலா ஆமா ஒரு 10 நிமிஷத்துல அடிச்சிட்டாங்க. இவங்க மாதிரி கொஞ்சம் பிரேசில் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கல. 10 நிமிஷத்துல வந்து அந்த இதை ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளோ கோல் அடிச்சும் வந்துட்டு இல்ல ப்ரோ, பெனால்ட்டில ஃபுல்லா சொதப்பிட்டாங்க ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் பெனால்டி ஷூட் அவுட்டே மிஸ் ஆகும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கேவன்ஸ் வந்துட்டு என்னடா இது, சரி நாங்களே அதான் ஆல்ரெடி பிஹெச்சி வந்து பெனால்ட்டில தான் தோத்தோம், திருப்பி இங்கே வந்துட்டு நீ எப்படி பண்றேடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாஸ்டல் பேருக்கு தனியா பெனால்ட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் போல. அவ்வளவுதான். இதோட ஒருத்தன் போயிட்டான் கோல் கீப்பர். நியூ இயர் வந்து இன்னொரு லாஸ்ட் ரிட்டையர் ஆயிடும். இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணியாச்சா? எல்லாருமே வந்துட்டு பயங்கர டவுன்ல தான் இருப்பானுங்க. சில பேர் வந்து ஜெயிச்சிருவாங்க, வேர்ல்டு கப் வின்னராக கூட வர வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை டீம் கோச்சாக இருந்தது, ஆன் பேப்பர் இருக்காங்க. பட் ஆனால் கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தா ரொம்ப இதாகிடுச்சு. சரியான சர்ப்ரைஸ் ப்ரோ. சர்ப்ரைஸ். அப்செட் அப்செட் தான். சந்தோஷம். அடுத்து வந்து நெதர்லாண்ட் விசஸ் மொராக்கோ. இது வந்து நம்ம கெஸ்ட்லேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்மளோட ப்ரெடிக்ஷன்லையும். பட் நெதர்லாந்து ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் நான். அப்படியே மொராக்கோ தான் நம்ம கொடுத்தோம் நினைக்கிறேன். ஆனால் கொடுத்தது மொராக்கோ தான் கொடுத்தோம். ஏன்னா இந்த மேட்ச் பார்த்துட்டு ஓகே நெதர்லாண்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. அதுவும் ஸ்வீடனை வந்து 5-1லாம் அடிக்கிச்சு தும்சம் பண்ணானுங்க. சரி ஓகே ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். பெனால்ட்டி வரையும் ஓகே பெனால்ட்டி வரையும் போகும் கூட நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா 2-1 நெதர்லாந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. ஓகே. ஆனால் மொராக்கோ எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஃபார்ம் அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. ஆஃப்ரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ்லயே வந்துட்டு 33 மேட்சஸ் ஏதோ லாஸே லாஸே இல்லாம போயிட்டு இருக்காங்க அவங்களோட run. ஓகே. எங்கேயோ இந்த வேர்ல்டு கப்ல தான் எங்கேயோ தோக்கணும். இல்லைன்னா அதுவுமே மேபி நார்மல் டைம்ல தோக்காம மேபி இந்த மாதிரி பெனால்டிஸ்ல ஏதாச்சும் நடந்தா உண்டு. இவனுங்களுமே நெதர்லாண்டுமே சொதப்பினது பெனால்ட்டி தான் சொதப்பிட்டாங்க. நிறைய இது கடைசியா போய் பெனால்ட்டில தேவையில்லாத போஸ்டர் அடிக்கிறது, வெள்ள அடிக்கிறது. ஈஸியா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பெனால்ட்டில போய் ஒரு பெனால்ட்டி கோல் கீப்பர் தடுத்துருவான் ப்ரோ. அவன் பின்னங்கள் போட்டு ஒரு கோல் போகும். ஆமா ஆமா அதெல்லாம் பாவமா ரொம்ப இருந்துச்சு. என்னடா இது டேய், கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஆனா கால்ல போட்டு பால் எப்படி இருக்கும், கால் பட்டு உள்ள அதான் இந்த கிவன் டே ஐயோ. பெனால்ட்டின்னு வந்துச்சுனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் லக் தான். நான் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டியும் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான கேமு. கேக்போ கோல் அடித்தது வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஆமா. ஏன்னா பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் லைஃப் கொஞ்சம் டவுனாக இருந்த டைமு கோல் அடித்தா சைலண்ட் செலிப்ரேஷன் தான் பண்ணான். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்து நார்வேக்கும் ஐவரிக்கும் நடக்குது. ஐவரி. யார் ஜெயிப்பா? நார்வே தான் ஈஸி. நார்வே ஈஸி. இன்னும் என்ன ஸ்கோர்ல என்ன ஈஸின்னு சொல்ல மாட்டேன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாக் அவுட் ஸ்டேஜ்னு வந்துட்டாலே வேர்ல்டு கப் அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். Pressure ஜெர்மனி அந்த மாதிரி. ஸோ மேபி 2-1 2-1 3-1 3-1 3-0 3-0 3-0 பார்ப்போம். ஹாலண்ட் ஆக்சுவலா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதேதான் மழை பொதி அப்படியே போட்டு தாக்கி 2 கோலாச்சும் ஹாலண்ட் அடிச்சிருவான்ற மாதிரி. அதே மாதிரி 4-5 போயிடுவானுங்க. Okay. அவன் அடிக்கல அப்படின்னா தான் அந்த வந்து ஒரு கோல் 2 கோல் Okay. ஏதோ ஒன்று அந்த கோல் வந்து டிசைட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்த மேட்ச் வந்து பிரான்ஸுக்கும் ஸ்வீடனுக்கும். அதுல அது பிரான்ஸ் தான். பிரான்ஸ் தான். ஃபேவரட் வச்சா ஃப்ரான்ஸு, பிரான்ஸ். ஆனால் வந்துட்டு என்ன வேணாலும் ஆகும்.
இல்ல ப்ரோ ஸ்கில் வச்சு பார்த்தாலுமே பிரான்ஸ் மட்டும் வைக்கலான்றீங்களா? ஏன்னா எனக்கு ஓவரால் டீமா வந்துட்டு அன்டில் இட்ஸ் மேஜிக்கலா ஏதாச்சும் நடக்கிற இந்த மாதிரி பெரிய மேட்ச் அதாவது பிரான்ஸே சொதப்பினாதான் அவனுங்களே வந்து சொதப்புனா. ஆடாம இல்ல ஒரு கோல் கீப்பிங் ஒரு மேஜிக் இப்போ ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்தா ஒழிய ஆனா அப்படி ஒரு கோல் கீப்பர் இல்ல. இப்பதான் 5 கோல் விட்டாடுங்க நெதர்லாந்து கூட. ஸோ நானும் ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் தான். இதுவுமே ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஹை ஸ்கோர் தான். 4-1 இல்லை 4-2. 4-2. நீங்க என்ன சொல்றீங்க? நானுமே 4-1 பார்ப்போம் எவ்வளோ கோல் 4-1 அடிக்கிறாங்கன்னு. நினைக்கிறேன். கண்டிப்பா 4 கோல். ஏன்னா நெதர்லாந்து கிட்டே 5-1 தோத்துனாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இம்பாப்பேவே 4-1 ஆர் 3-1. நான் 3-1 வச்சுக்கிறேன். இம்பாப்பே 2 கோல் போடுவான் ப்ரோ. 2 goal கோல் அடிச்சிருவான். 2 கோல் போடுவான். 2 கோல். டிம்பிளே ஹேட்ரிக்லாம் அடிச்சிட்டு வந்திருக்கான். இப்போ எம்பாப்பே. அதான் 2 கோல் போடுவான், அவன் 1 கோல் போடுவான். ஒரு மேட்ச்ல தான் டிம்பிளேக்கெல்லாம் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. அடுத்து வந்து மெக்சிகோவுக்கும் ஈக்குவேட்டருக்கும். Yeah. அதில் யார் ஜெயிப்பாங்க? இதுதான் கஷ்டம். இது டஃப்பாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். இது வந்து க்ளோஸாக போகும். ஏன்னா அவனுங்க வந்து அந்த இதில் வந்து ரன்னர் அப் அளவுக்கு வந்தானுங்க. ஸோ ஈக்குவேட்டர் தெரிஞ்சு ஈக்குவேட்டர் ஜெயிக்கும். ஆனால் ஹோம் டீம் மெக்சிகோ டீம் தான். ஆனால் ஒரு 1-2 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் கால். Equator. எனக்கு பெனால்ட்டி penalty வரும். போகும் தான் தோணும். எனக்கு வந்துட்டு Draw, ட்ரா penalty இந்த தான். ஒரு மேட்ச் வந்து பெனால்ட்டி அதுதான் போகுது எனக்கு பார்க்குறேன். தோணுது. எதர் ஈக்குவேட்டர் மீன் ஆர் பெனால்ட்டியில் போச்சுன்னா இட் கேன் பி போத் சைடு அப்படின்ற மாதிரி. எனக்கு 1-2 மெக்சிகோ 1. எனக்கு வந்து பெனால்ட்டி போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். பை.